வானத்தில் மேகங்கள் பார்த்தீங்கன்னா களைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதுக்காக திரும்ப திரும்ப மேகங்கள் அழகாக உருவாகிக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு மரத்தை வெட்டி போட்டுட்டாங்க அப்படின்னா, ஐயோ நம்மளை வெட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது பட்டு போயிடுதா என்ன? இல்லை இல்லையா, அந்த வெட்டி போட்ட மரத்தில் கூட துளிர் விடுது இல்லையா? அந்த மாதிரி தாங்க ஐந்தறிவு ஜீவன்கள், உயிரில்லாத ஜீவன்கள் எல்லாமே தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி செஞ்சு மேலும் மேலும் வளரதா பார்க்குறாங்க. ஆனால் அந்த மனுஷ ஜென்மம் மட்டும்தான் ஒரு தடவை தோற்று போயிட்டாலோ, இல்லை ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டாலோ, ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படி எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி உட்காந்துக்கிறோம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. லைஃப்பில் நிறையா விஷயங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. அது யூஸ் பண்ணிக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா வேறு ஒரு பெரிய விஷயம் உங்களுக்காக காத்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை தேடுங்க, தேடி கண்டுபிடிச்சி சாத்தியமாக்கி காட்டுங்க உங்களோட லைஃப்பில்.